லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com. எல்லாம் நல்ல அல்லாஹ் வழக்கத்தும் வழங்கத்தும் கண்ணியம் நிறைந்த இந்த மகிழ்ச்சி காரணமாக நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு தேவைப்பட்ட விஷயங்கள், நமக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள், நமக்கு பயனாகக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது நாம் தெரிந்ததை விட அல்லாஹ்வின் காரியத்தவர் அல்லாஹ் அனைத்து தேவைகளையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைத்து எல்லா நேரங்களிலும் உன்னுடைய திக்ருகளிலும் தஸ்பீகளிலும் விவாதத்திலும் நல்ல காரியங்களிலும் அடுத்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்திலும் எங்கள் நேரத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மாபெரும் தொகைக்கு அல்லாஹ் நீ தந்தருவாயாக. سيدنا ورحمة العالمين رسول الله صلى الله عليه وسلم கண்ணிமிக்க சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் ஒரு கேள்வி கேட்டார்கள். மன் அக்ரமன் நாஸி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஆள், அல்லாஹ் ரொம்ப கண்ணியம் கொடுக்கக்கூடிய மனிதர், அல்லாஹ்விடத்தில் சங்கையானவர் என்று கருதப்படக்கூடிய மனிதர் யாரு என்று சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டார்கள். அதற்கு பதிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுருக்கமான வார்த்தை அதுதான், யாரு அந்தரங்கத்திலும் பகிரங்கமாகும் சொல்லிலும் செயலிலும் வியாபாரத்திலும் விவசாயத்திலும் தொழுகையிலும் நோம்பிலும் எல்லா விஷயங்களிலும் முழுமையாக அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்படக்கூடியவர் யாரோ அவர்தான் மிக கண்ணியமானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்லி முடித்துள்ளார்கள். சில நேரங்களில் நம்ம பார்வையில் தகப்பன் தாய் தகப்பனை விட பிள்ளைகள் சமயங்களில் அதிகமாக படித்தவர்களாக இருக்கிறார். தகப்பன் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஆளாக இருந்து மகன் சில நேரங்களில் ஒரு டாக்டராக, ஒரு மினிஸ்டராக அல்லது ஒரு கலெக்டராக ஏதோ ஒரு சில பெரிய பதவிகள், பெரிய பதவின்னு சொன்னால் துனியாவில் பெரிய பதவி என்று மக்கள் கருதக்கூடிய ஏதோ ஒரு பதவி இருந்தாலும் அந்த கீழந்தஸ்தில் இருக்கக்கூடிய கீழந்தஸ்து கருத்து துனியாவோட விஷயத்தில் தகப்பனாரு ஒரு 5வது படித்தவர் அல்லது ஒன்றும் படிக்காதவர் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மகன் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் இந்த தகப்பனுடைய துஆ இல்லாத காலம் வரையிலும் இந்த பிள்ளைகள் எந்த விஷயத்திலும் முன்னேற முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. எந்த நேரத்திலும் தாய் தகப்பனுடைய துஆ கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம செயல்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்தார்கள். ஒரு மனிதர் நடந்து போய் கொண்டிருக்கிறார், கூட ஒரு பையனும் போய் கொண்டிருக்கிறார், ஒரு சின்ன பையன்.
இப்ப அந்த பையனை பார்த்து சமவாசனம் உன் பேர் என்ன, இது ஆறு என்று கேட்டா, நீ என்னுடைய வாப்பா. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய வாப்பாவாக இருந்தால் நீ ஒரு வேலை செய்ய, லா தம்சி மழவு, நீ முன்னிலும் வாப்ப பின்னாடியும் அப்படி நடக்கக்கூடாது, வாப்ப முன்னாடி நடக்கட்டும், நீ பின்னாடி. அப்படி இல்லை, முடியல, நடக்க முடியல, கை விடுத்து நடக்க வேண்டிய நிலைமை, அப்படி இல்லாவிட்டால் வழிகாட்ட வேண்டிய நிலைமை, அப்படி ஏதோ ஒரு தேவை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் உதவி செய்வது என்ற முறையில் பாப்பாவுக்கு முன்னாடி மனம் நடந்து போகலாம். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது லா தம்சி மழு, ஒரே நிலையில் போகாது, நீ பின்னாடிதான் நடக்கணும். பாப்பா அப்பா, மகன் மகன் தான். அடுத்த வார்த்தை வலா தஸ்ததி பலவு, பாப்பாவுக்கு ஏதாவது வருத்தங்கள் ஏற்படுத்தி அந்த வருத்தம் காரணமாக ஒரு வருத்தத்தக்க வார்த்தை பேசக்கூடிய அளவுக்கு நீ நடக்க வேண்டாம். உன்னுடைய பாப்பாவுக்கு இருக்கிற அந்தஸ்தை விட இன்னும் உமாவுக்கு தரல கூட. காரணம், மண் அகத்துள்ளாசிற்கு விசுனி சுகபத்தையான சொல்லவாசனத்தில் யார சொல்லுவா அதேசன், நான் அதிகமான முறையில் நல்ல காரியங்கள் சுதுமத்து செய்യേണ്ടது யாருக்கு என்று கேட்டதுக்கு நான் சொல்லவாசனம் உம்முக்கா மன்னப்பட்ட தாய். இரண்டாவது கேள்வி அடுத்ததாரு, அதுக்கும் பதில் தாய். மூன்றாவது முறை கேட்டு யார சொல்லுவா சொல்லவாசனம், நான் அதிகமாக இந்த முறையில் எதிர்ப்பு செய்யக்கூடிய கடமை எனக்கு ஆரம்பிது. மூணாவது முறை உம்முக்கா தாய். மூன்று முறை சொல்லுவாய் உன்னோட உம்மா, உன்னோட உம்மா, உன்னோட உம்மா. நாலாவது முறை அபூக்காவோட பாப்பா. அப்படிதான் பதில் சொன்னார். காரணம், குரான் பார்க்கலாம், உன்னை கர்ப்பம் சுமந்த காலங்களில் 10 மாதம் எவ்வளவு உனக்கு அவனை கஷ்டப்பட்டது, உன்னை சுமந்து நடந்தது, படுக்க முடியல, நடக்க முடியல, பல வகையான சர்வங்களுக்கானாய். இப்போதே சூழ்நிலையில் சொல்ல போனால் பிரசவ நேரத்திலும் பல வகையிலும் கஷ்டப்பட்டு ஆரம்ப காலங்களில் இல்லாத அளவுக்கு, ஆரம்ப காலங்களில் அப்படிப்பட்ட பிரசவ நேரம் அம்மா 70 ஆயிரத்துக்கு ஓடிக்கொண்டிருந்தார். சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபியுல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை மீன் பிடித்து ஒழுங்கிய அந்த நேரத்தில் அந்த மீன் வழக்கிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்த கலிமா இந்த கலிமா தான். இந்த கலிமா ஓதி வந்தான். அந்த குரானுக்கு ஓதி வந்தான். அது இன்னும் நேரத்தில் கதவு என்ற சூரத்து பிரசவ நேரங்களில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மற்றவர்கள் ஓதினார். பிரசவம் நேசாக விடும் என்ற அந்த சொல்லவாசல் என்ற வார்த்தையை நம்பி முழுமையாக செயல்படுத்துகின்ற காலம் இருந்தது. கடுமைக்கு முதல் சகாபாக்கள் முயற்சியான பேர சொன்னார். பிரசவத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று மக்கள் முழுமையான முறை நம்பி வந்த ஒரு காலம் இருந்தது. இப்போ ஓதுறவங்களுக்கே நமக்கு சந்தேகமா இருக்கு. என்னமோ சொல்றாரு, ஓதுற ஆப்போம், அப்படி இல்லாட்டோட ஆஸ்பத்திரிவோம் அப்படின்னு சொன்னா போதாம. அல்லாஹ் சொன்ன விஷயத்தில் நமக்கு சந்தேகம் ஏற்பட்டார். நபிகளையும் சொல்லவாக சொன்ன விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டார். அப்புறம் நீ அல்லாஹ் பற்றி கஷ்ட பண்ண போனா அந்த சமயத்தில் போய் கடைசி காரணமாயிடும். அல்லாஹ் பாதுகாப்பார். இப்போது சூழ்நிலையில் ஒரு தாய் ஒரு பெண்ணு கஷ்டப்படக்கூடிய சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தார். இனி அந்த பிரசவத்துக்கு பிறகு சிரமப்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நான் யாருக்கும் நடக்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை நான் யாருக்கு கடமை, நான் யாருக்கு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், யாருக்கு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்ற கேள்விக்கு முதல் தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை தாய் 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 என்ற வார்த்தை சொல்லி 4வது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்பட்டு இருந்தார்கள். யா அல்லாஹ்
ചോറും പുഴ എല്ലാ നേരങ്ങളും കിടക്കக்கூடிய അളവൊക്കെയാണ നിങ്ങൾ നീ ആക്കി വയ്പ്പായാക. யாரும் மறந்துவிட வேண்டாம். நீ ஒரு சமயம் முதல் மந்திரியாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், உலகத்தில் நீ பெரிய அந்தஸ்தில் நீ இருக்கலாம். இந்த அந்தஸ்தை நாம் அவ்வளவு பெருசாக்குறோம், அவ்வளவு பெருசாக்குறோம். அக்கரமன்னாசி அர்த்தாவும் யாரு தத்துவாவோட வாழ்க்கை தத்துவல்லி ராஹிமதாருக்குல்லி சஹாபத்தி ஒத்திபாழு அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலும் வெளியிலும் பயிரங்கத்திலும் தனிமையிலும் பேச்சிலும் செயலிலும் எல்லா நேரங்களும் அல்லாஹ் என்ற நினைவோடு யார் வாழ்க்கையில் செயல்படுகிறார்களோ அவர்தான் அல்லாஹ்வுடைய வழியாக்கள். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை நாம் யாக்கிறார்கள். இன்னக்கும் ஷுஊரன் தபாயின தகாரூ இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். தெருவுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட மதிப்பெண்ணை கொடுக்கல, குடும்பத்துக்கு அல்லாஹ் தனிப்பட்ட மதிப்பெண்ணை கொடுக்கல, ஊருக்கு அல்லாஹ் தனிப்பட்ட மதிப்பெண்ணை கொடுக்கல, பேசக்கூடிய மொழிக்கு அல்லாஹ் தனிப்பட்ட கருத்துக்களை கொடுக்கல. அரபிய பாஷைக்கு குர்ஆன் அந்த பாஷையில் வந்த காரணத்தினால் அந்த மொழிக்கு ஒரு தனி பலக்குது. அதே நேரத்தில் எனக்கு நல்ல அரபி பேச தெரியும், எனக்கு சொர்க்கம் இதற்கு பேசுறதுக்கு மாறிக்கும் தகுதி இல்லை. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இல்லை எல்லா உயர்வும் எல்லா கண்ணியும் தத்துவாவின் தாராளத்தில் வைத்திருக்கிறார். தத்துவா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. தத்துவா என்பது தொழுகை தத்துவதான், நோன்பு தத்துவதான். கண்ணியமிக்க இந்த புகாரி மஜ்லிஸில் இவ்வளவு சந்தோஷமான முறையில் எத்தனையோ நண்படியார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் கேட்க வேண்டும், பேர் சொல்லக்கூடிய நேரத்தில் சர்வாக சொல்ல வேண்டும் என்றால் நல்ல நீயத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தத்துவாவுடைய ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நடத்தலாம் இந்த நடனா, இதில் சந்தேகமே இல்லை. யா அல்லாஹ் இந்த மனதை வளர்க்கத்தான இந்த மனித தியானத்து நாங்களும் தத்துவாவுட மனிதசாரையாவா நீ ஆக்கியிருப்பாய். தத்துவாவுக்கு மாற்றமான செயல் எந்த அடிப்படையில் ஏற்பட்டாலும் தப்புதான். இப்ப உதாரணமாக கடைசி நேரத்தில் இங்கு நம்ம ஊர் ஹரிது முஸ்லிமத் என்பவருக்கும் ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி போட்டு அது குழந்தை விட்டா எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே போயிடும், அதுக்கு விடலாம். சும்மா அடைச்சு போட்டு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, அதே நேரத்தில் எங்கேயாவது போய் சாப்பிட சொல்லி அனுமதிக்கவும் இல்லை. ஒரு பூனைக்கு துரோகம் செய்த காரணத்தினால் நல்ல கொள்கையாளியாக இருந்த ஒரு பெண்மணி, நல்ல நோம்பாளியாக இருந்த ஒரு பெண்மணி நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லுவார்கள். இப்ப கடைசி நேரத்தில் இங்கு ஓதுனது இது பூனை மட்டும் கருத்தல்ல, ஆடாக இருக்கட்டும், ஒரு மாடாக இருக்கட்டும், ஒரு மாடு அந்த மாட்டை குட்டி அது பாலை குடிக்கக்கூடிய காலத்தில் மாட்டை மட்டும் விட்டு அந்த குட்டியை விற்காமல் இருந்தால் இதுவும் சரி என்று தவறுதான், இதுவும் சரி என்று தடை செய்யப்பட்டார். மார்க்கம் என்பது உலகை மட்டும் என்று நம்ம நினைக்கக்கூடாது. அடுத்தபடியாக சொல்லலாம் சொன்ன வார்த்தை, அதே நேரத்தில் ஒரு பூனைக்கு தண்ணி கொடுக்காமல் அதுக்கு நீட்ட கொடுக்காத காரணத்தினால் நரகத்துக்கு போகப்பட்ட நிலைமை ஏற்பட்ட அதே போல ஒரு விசாரியாக இருந்த ஒரு பெண்ணு தௌபா செய்திருக்கலாம். தௌபா செய்த அல்லாஹ் தப்பு நடந்து போச்சு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று வருந்தில்ல. இருந்தாலும் கூட அந்த பெண்மணி சொர்க்கத்துக்கு போகப்பட்ட நிலையில் அல்லாஹ் ஆளாக்கிட்டார். காரணம் காட்டும் போது என்ன சொல்லு, ஒரு நாய் அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால் ரொம்ப காரணத்தோட நாய் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தா தண்ணி எங்கேயுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு கிணறு, அதுக்கு ஒரு தண்ணி கிடக்குது. ஆனால் நாய் அந்த கிணத்து ஓரத்தில் நின்று நாக்கு கீழே போட்டு தண்ணிக்கு ஆசைப்படுற மாதிரி காட்டுது. பேச தெரியறதானே அல்லா விமானிகளை ரொம்ப யோசிக்கணும். பேச்சுங்கிற சாதாரண விஷயம் அல்ல. நாட்டுக்கு பேச தெரியல, நாட்டுக்கு பேச தெரியல, மத்திய எதுக்குமே தெரியல, ஏதோ நமக்கு தெரியாத பாஷையில் அவங்க பேசுறது செய்யறாங்க. ஆனா நமக்கு விடங்க
அதே நேரத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் இந்த பேச்சாற்றல் கொடுப்பது இதே ஒரு பெரிய விஷயம் அல்ல. اليوم نختمنا أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. நாள மறுமையில் கை செய்த தவறுகள் கை அல்லாஹ்விடத்தில் பேசும், காது செய்த தவறுகள் காது அல்லாஹ்விடத்தில் பேசும், நாக்கை அல்லாஹ் பேச விடாமல் தடுத்துவிடும். சூரத்து யாசீன் எல்லோருக்கும் தெரியும். இந்த கையால் ஒரு பொருளை நீ திருடி இருந்தால் யா அல்லாஹ் நான் என்னிடத்தில் திருடி இருந்த கையால் இடத்தில் பேசும். இதுதான் சரிப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இந்த நாட்டுக்கு இந்த சக்தி கொடுத்து அதே அளவுக்கு நாடுனால் கையை பேச வைக்கிறதுக்கு அவ்வளவு என்ன கஷ்டம். இது பெரிய விஷயம் அல்ல. கார் ஏதோ ஒரு தவறான வேலை செய்யறதுக்காக இந்த காரை பயன்படுத்தி ஒரு கல்லுகளுக்கு நீ நடந்து போயிருந்தால், ஒரு சாராரை குடிக்கிறதுக்கு இந்த காரால் நடந்து போயிருந்தால் இந்த காரு நான் அல்லாஹ்விடத்தில் பேசும். அது யோகா சூரத்து யாசீன் ஆயத்துக்கு இதை அர்த்தம் எல்லோரும் நம்மளை கொள்வோம். அது யோகா நத்திமான அவ்வாயும் வாயை நாம் பேச முடியாமல் இருக்கும். ஐதையும் கைகள் பேசும், அதற்கும் கைகள் பேசக்கூடிய நேரத்தில் இந்த கை பேசுறது உண்மை என்று காணலுக்கு சாட்சியாக சொன்னோம். அல்லாஹ் பாதுகாப்பாராக. அனைத்து பாவங்களையும் மன்னித்து கொள்வாயாக. ஆகையினால் உங்களுக்கும் எனக்கும் காட்ட வேண்டும், நாட்டுக்கும் காட்ட வேண்டும். தத்துவா என்பது எல்லா துறைகளிலும் இருக்க வேண்டும். வல்லவர்களால் போதைக்கு செய்வாயாக. நம்முடைய நிர்ணயிக்க தத்துவாவின் பரவத்தினா விருதமைக்க மகிழ்ச்சியின் காரணத்தினா எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்தருவாயாக. இனிமேல் பாவங்கள் ஏற்படுத்துகிற சூழ்நிலை இல்லாமல் நீ பாதுகாப்பாயாக. நிர்ணயிக்க 1445 வருஷம் முடிந்து ஒரு 4 நாட்களில் அடுத்த வருஷம் வரப்போது, அடுத்த வரக்கூடிய வருஷம் எல்லா வகையிலும் பிரச்சனைகள் இல்லாத, இன்னல்கள் இல்லாத, துன்பங்கள் இல்லாத குறிப்பாக முஸ்லிம்கள் எல்லாராலும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்திலும் சரி உடல்நிலையிலும் சரி அதிகமான பரப்பக்கூடிய அளவுக்கு யாரெல்லாம் நீ செய்தருவாயாக. رب زدني علما